இன்றைக்கி நான் ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் வீட்டில் வந்து காலையில் செஞ்சுருந்தேன். இந்த இட்லி மாவு இருக்குல்ல, இது வந்து கருப்பு கவுனி அரிசி, சோளம், கம்பு, கருப்பு உளுந்து இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வந்து இன்றைக்கி இட்லி சுட போகிறேன். ஸோ இந்த இட்லி மாவோட மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி, 1 கிளாஸ் வந்து சோளம், 1 கிளாஸ் வந்து கம்பு, 1 கிளாஸ் இட்லி அரிசி, 1 கிளாஸ் வந்து கருப்பு உளுந்து இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 7, 8 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ எப்போ இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து ஃபர்மெண்ட் ஆக வந்து விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து காலையில் இட்லியோ தோசையோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த இட்லிக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுருந்தேன். செய்யும் போது கொஞ்சம் யோசித்தேன் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செஞ்சதுக்கப்புறம் இந்த இட்லிக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை சட்னி தான். ஸோ இந்த வேர்க்கடலை சட்னிக்கு வந்து தேங்காய், வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சோண்டு புளி, காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய், அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தாளித்து ஊற்றிக்கணும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் இன்றைக்கி நார்மலாக வந்து சும்மா கடுகு அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு வந்து தாளித்து ஊற்றிருக்கேன். இந்த இட்லியுமே ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வெந்திருந்தது. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.